மக்கள் எல்லாம் சாமான்களோடு எல்லாம் இறங்கி கொண்டு வைக்கணும். நம்ம ஆலயத்தினுடைய கௌரவம் தெரியுது. வேலைகள் முடிய மட்டும் மக்கள் இப்படி தான் பயணம் செய்யணும். என்ன செய்ய இறங்குதுறையின் நிலவரம் தான் படுமோசம் மிகுஞ்ச வேறுங்கோ இப்படி இருக்குண்டு. இல்லை இப்போ ஒரு படம் கொண்டு வலிக்கிட்டு இருக்குது வேறுங்கோ. அதே படகு எல்லாம் பில்டிங்குகள் பண்ணி எல்லாம் தொழிலுக்கு போகிற படகுகளும் இதற்கால ஓடிக்கொண்டு நிற்குது. கனரக இயந்திரங்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய உங்களுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துடைய நிலவரம் வந்து தாளமுக்கம் காரணமாக அப்படி இருந்தது. ஆனால் இன்றைய தினம் நிறைய இடங்கள் வந்து கொஞ்சம் வெளிச்சு மழைகளும் வந்து குறைஞ்சிருக்குது. அதோட ஒரு சில இடங்களில் முகில் மூட்டங்களும் குளிர்ந்த காற்று கொஞ்சம் மழைகளும் வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் குறிகட்டுவான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் தீவு பகுதிகளுக்கு வந்து பயணங்களை மேற்கொள்றதில் முக்கியமான ஒரு இறங்குதுறைன்னு சொல்லி சொன்னால் இந்த குறிகாட்டுவான் இறங்குதுறை வந்து சொல்லலாம். நிறைய பேர் நாங்களும் பயணம் செஞ்சிருப்போம். எங்களுக்கு தெரியும், நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு கூட நாங்கள் இதனால் எல்லாம் வந்து கூட பயணம் செஞ்சுருக்கோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய காலமாக வந்து இந்த இறங்குதுறை புனரமைப்பு செய்யப்படாமல் மக்கள் அதிகளவான பாதிப்புக்குள்ளாகி இருந்தவை. ஆனால் இன்றைய தினம் இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அதிரடியாக நிறைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் இந்த இடத்துக்கு வருகிற அமைச்சராக்கள் எல்லாம் வந்து அபிவிருத்தி செய்யணும் என்று சொல்லியிருந்தவை. அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருந்து பாதை படகு மூலமாக நீங்கள் பயணம் செய்த அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த பாதை படகு மூலமாக பயணம் செய்ய முடியாமல் இருக்கும். என்னென்னு சொன்னால் 6 மாதத்துக்கு முதல் இந்த பாதை படகு தண்ணீரில் வந்து மூழ்கி இருந்தது. அப்போ அப்படி அதுக்கு பிறகு இந்த இடங்களால் மக்கள் அந்த பாதைகளூடாக பயணிக்க முடியாமல் இருந்தது. ஏன்னு சொன்னால் குறைந்த செலவில் கட்டுமான பொருட்கள், அதே மாதிரி வாகனங்கள், அதே மாதிரி ஆட்கள் பயணிக்கிறதுக்கு கூட நன்றாக உதவி செஞ்ச ஒரு பாதை படகு முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருந்தது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினமும் ஒரு பாதை படகை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். முற்றுமுழுதாக புதுசாக ஒரு பிரம்மாண்டமான பாதை படகு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து தான் இந்த பகுதிகளால் தீவு பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் வந்து போய் சேர்றது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை வந்து புனரமைப்பு செய்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ நன்றியை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் இங்கே என்ன மாதிரியான வேலைகள் வந்து நடைபெறுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்கள். இன்றைய தினம் நீங்கள் வளமையாக இந்த குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கு போகின்ற இந்த பாதைகளை வளமையாக பார்க்குறத விட வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் முற்றுமுழுதாக எல்லாம் வந்து மாற்றம் கொண்டு கொண்டிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். பாருங்கள், இதில் வந்து நிறைய டிராக்டர் ரக வாகனங்கள், அதே மாதிரி இந்த ஜேசிபி அப்படியெல்லாம் வந்து நிற்கிது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் அவ்வளவு வேகமாக வந்து வேலையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இங்கால பாருங்கள், இந்த பாதையெல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நேற்றைய தினமும் சரியான மழை பெஞ்சிருந்ததால் இந்த இடங்கள் வந்து எல்லாம் சேறுகளும் சகதிகளுமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் வேலையிலும் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் ஒரு முக்கியமான வேலை நடைபெற்று கொண்டிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாதை வந்து நான் நினைக்கிறேன் பெருசாக போயிடும். ஏற்கனவே இருந்த பாதையை விட பெருசாக வரப்போது. அதோட ஒரு பக்கத்தால் போகிற மாதிரியும் ஒரு பக்கத்தால் வார மாதிரியும் தான் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதால் கொஞ்சம் அகலப்படுத்தி கொண்டு வைக்கணும். இந்த கடற்கரையில் இருக்கின்ற சேறுகள் இருக்குது தானே, இந்த சேறுகள் எல்லாத்தையும் வந்து இந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அள்ளி டிப்பர் மூலமாக வேறு இடங்களுக்கு வந்து கொண்டு போய் வைக்கணும். இதே மாதிரி அங்கே போக போக நிறைய வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அப்படியே வாங்க போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி.
இந்த இயந்திரம் தான் இந்த கடலில் இருக்கிற இந்த சேறுகளை வந்து அள்ளி போடுற இயந்திரம். உங்களுக்கு தெரியும், தாளமுக்கம் வந்ததுக்கு பிறகு இந்த கடல் பயணங்கள் எல்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டிருந்தது. படகு சேவைகள் எல்லாம் வந்து நிறுத்தியிருந்தவை பாதுகாப்பு கருதி. வளமையாகவே சீரற்ற காலநிலைகள் நிலவர சமயத்தில் இந்த படகு பாதைகளை வந்து நிப்பாட்டுறது வந்து வளமையாகவே வந்து இருந்து கொண்டிருக்குது. அப்படி நிப்பாட்டினதுக்கு பிறகு இன்றைய தினம் வந்து விற்றிக்கணும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய மாதிரி. அதால் நிறைய பேரும் இந்த இடங்களால் இன்றைய தினம் பயணம் செய்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவரோட நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து அந்த இடங்களில் நிற்கணும், இறங்கி அவையிலும் வந்து இந்த படகு மூலமாக போயிட்டு நயினாதீவு, அதே மாதிரி நெடுந்தீவு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் இன்றைய நான் பார்க்கலாம். இந்த பாதனுடைய சைட் கட்டுகளை பாருங்க. இந்த பகுதிகளில் கட்டுகள் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் இங்கால இந்த கட்டுகள் எல்லாம் வந்து உடைச்சிட்டினோம். உடைச்சி எடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கால கல்லுகளும் வந்து கூட கடலுக்குள்ளே போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த பகுதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமான பகுதிகளாக வந்து வரப்போகுதுன்னு சொல்லி. பாதை வந்து வித்தியாசமாக இருக்கும். அதோட அங்கே அந்த போட்டில் எல்லாம் வந்து பாதை எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு காட்டியிருக்கணும். அதையும் கொண்டு காட்டுறேன்னு வாங்க. மழை வந்து அதிகம் பெஞ்சால் இங்கேருந்து அங்கே நாங்கள் போட்டில் ஏறுறதுக்கு போகின்ற இடங்கள் வரைக்கும் வெள்ளங்கள்லாம் நிற்கிது. அதால் முன்னுக்கும் வந்து போட்டு வைக்கணும், சிரமத்துக்கு விறந்து வருவோம்னு சொல்லி ஏன்டா வேலைகள் முடிய மட்டும் மக்கள் இப்படி தான் பயணம் செய்யணும். என்ன செய்ய முடிஞ்சால் இன்னும் இலகுவாக இந்த இடங்களால் பயணிக்கக்கூடியமாக இருக்கும். இல்லை போட்டு ஒன்று வந்திருக்க போடாக நிறைய ஆக்கள் இறங்கி இங்கே வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இதில் வந்து குறிகட்டுவான் யாழ்ப்பாணம் பஸ் வந்து கொண்டிருக்குது. படகு சேவைகள் நிப்பாட்டப்பட்டதுக்கு பிறகு பாருங்க எவ்வளவு மக்கள் இந்த இடங்களால் இன்றைய தினம் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. இப்போ நாங்கள் இறங்குத்துறைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வளமையை விட உங்களுக்கு தெரியும் இந்த இறங்குதுறை வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அதோட ஆட்களுக்கு வந்து இதுகளால் போய் வர்றது பாதுகாப்பாக இருக்கணுமெண்டாக்காண்டி இந்த பாதுகாப்பு ரிபன்கள் கூட கட்டி வச்சுக்கணுமேனு சொன்னால் கொஞ்சம் கனரக இயந்திரங்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் முக்கியமாக இதில் இன்னொரு படம் கொண்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். ஆனால் இது வந்து என்ன ஆற்ற படகு என்னத்துக்காண்டின்னு சொல்லி தெரியலை. புதுசாக ஒரு படகு பாருங்க, பெயிண்ட்டுகள் எல்லாம் அடித்து நல்ல புது பொலிவோடு வந்து நிற்கிது. அதுக்கு இப்போ பேரும் வந்து ஒட்டி கொண்டு நிற்கணும் போட காளியம்பாள் படகு வந்து இப்போ புதுசாக வேலை நடந்து கொண்டிருக்குது. அதில் இந்த பஸ்ஸுகள் வந்து இதில் கொஞ்சம் திருப்புறது எல்லாம் கொஞ்சம் சிரமம் போடாக்கண்ணே. எல்லாம் தொழில்களுக்கெல்லாம் மக்கள் போகாமல் இருந்திருப்பினோம், கடத்தொழில்களுக்கு. அப்போ இன்றைய காலையிலையும் வந்து கொஞ்சம் சீர்நிலைக்கு வந்ததால் எல்லாம் தொழிலுக்கு போகிற படகுகளும் இதற்கால ஓடிக்கொண்டு நிற்குது. இப்போ இவ்வளோ நேரமும் நாங்கள் வரையக்கில்ல இந்த வருகின்ற பாதை என்ன மாதிரி வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள். இதில் வந்து முக்கியமாக பாருங்க இந்த பாதைப்படையினுடைய வேலைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் முதல் இருந்த பாதைப்படையை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் பெருசாகவும் இருக்குது போடாக்கு. இந்த பாருங்க, இதுதான் அந்த பாதைப்படகு. எல்லாம் வெல்டிங்குகள் பண்ணி பெரிய பெரிய கிரெயின்கள் எல்லாம் வச்சு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த படகின்ற மேல் பகுதி போடாக்கு. இந்த இதில் நீங்கள் பார்க்குறது தான் முதல் இருந்த இந்த பாதைப்படகின்ற பாகம். அது இல்லாமல் தண்ணிக்குள்ளே தாண்டிருந்தது. நான் நினைக்கிறேன் இப்போ கிரேன் மூலமாக தூக்கி கொண்டிருக்கணும். இதெல்லாம் சரியாக உக்கி போய் தான் இருந்தது. ஏற்கனவே இருந்த அந்த படகை பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி உக்கி போய் முற்றுமுழுதாக வந்து பயன்படுத்த இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ புதுசாக வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இதில் பாருங்க, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு, இந்த அமைச்சினூடாகத்தான் இந்த வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு விஷயம் பாருங்க, இந்த பாதை வந்து எப்படி வரப்போன்னு சொல்லியும் இந்த புகைப்படம் மூலம் வந்து போட்டிருக்கணும். இப்படி வந்தால் நல்லந்தான், நல்ல வடிவாக இருக்குல்ல, வெளிநாடுகளில் இருக்கின்ற ரோட்டுகள் மாதிரி இருக்குன்னு. முதல் இருந்த படகா செய்யணும் புதுசான. இப்படி நாங்கள் இந்த மக்கள் படகுல ஏறுறதுக்கு இருக்கிற இடத்தால் அப்படி வந்தோம்னு சொன்னால் இந்த பாதை படகு வந்து வடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேறுங்க இப்படி இருக்குண்டு நாளைக்கு இதுலேயே வேலையில் நடந்து இப்படியே கடலுக்கு இறக்குறது தான் போடாக்கு. ஆனால் இந்த மாதிரி இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து பொறுத்திருப்போம் தெரியல.
இதில் வந்து ஆர்டிஏன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதோட இந்தியாவில் ஒரு நம்பரும் போட்டிருக்கணும். அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி தெரியல. இறங்குதுறையின் நிலவரம் தான் படுமோசம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே சரியான பள்ளமாக இருக்கும். மழைகள்லாம் பெஞ்சால் வந்து வெள்ளங்கள் இதுகள் எல்லாம் கூட நிற்கும். அப்படி ஒரு பயங்கரமான நிலவரத்தில் இந்த இது இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நீ புனரமைப்பு செஞ்சால் இன்னும் நல்ல வடிவாக வரும்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாம் கீழே எல்லாம் அடிப்பகுதிகள் எல்லாம் வந்து உக்கித்தான் இருக்கு. நாங்கள் இந்த பகுதிகள் மற்ற இந்த பாதைப்படகுகளால் மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாகிறான்னு சொல்லியெல்லாம் முதல்ல ஒரு காவலி வந்து எடுத்து போட்டுனாங்க. இந்த பாதைப்படகு கடலுக்கெல்லாம் தாழைக்குல்ல. இப்போ போட்டுக்கு வந்து நேரமாக ஆயிடுது போடாக்கு. கொஞ்சம் பேர் ஏறிட்டோம், இன்னும் இடம் இருக்குது போடாக்கு. அப்போ அதால் ஆக்களை கூப்பிட்டு கொண்டிருக்கணும். இனி காலையில் வந்து சீரட் இருக்கிறதால ஆக்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பயணம் குறைவாக தான் இருக்குது போடாக்கு. நாளைக்கெல்லாம் வந்து வளமையாக இந்த இடங்களால் ஆக்கள் பயணம் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நாங்கள் இங்கே இருந்து பார்க்கல நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய கோபுரம் தெரியுது. கொஞ்சம் எல்லா இடங்களும் கடல் பகுதியெல்லாம் பனிமூட்டமாக இருக்கிறதால வடிவாக உங்களுக்கு கிளியராக வந்து தெரியல. இல்லை இப்போ ஒரு படம் கொண்டு வலிக்கிட்டு இருக்குது பாருங்கோ. இது வந்து நான் நினைக்கிறேன் நைனாதேவிக்கு போதுன்னு சொல்லி. இதில் வந்து நைனாதேவிக்கு போட் வந்து போய் கொண்டிருக்குது. அதோட இங்கே பாருங்க நெடுந்தீவிலேருந்தும் இப்போ படகு வந்து கொண்டிருக்கு. அப்போ அதால் 2 இடத்துக்குமே இன்றைய தினம் இந்த இடங்களால் படகு சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ வந்து நெடுந்தீவினுடைய கரிகாலன் என்ற படகு வந்து வந்திருக்குது. ஆக்கள் நிறைய பேர் வருவினம். ஆக்கள் எல்லாம் சாமான்களோடு எல்லாம் இறங்கி கொண்டிருக்கணும். நேற்று எல்லாம் வந்து படகு சேவைகள் இல்லை தானே. அப்போ எல்லாம் ஊர்களில் முடங்கி போயிருப்பினும் இன்றைக்கு வெளியில் வந்து வரியினம் ஆக்கள். அப்போ இதில் வந்தாக்களை கேட்கையில் நேற்றைய தினமும் அங்கால பயங்கரமான காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதோட இன்றைய தினம் வந்து ஓகே ஆகிடுது. அப்போ அதால் மக்களும் வந்து பயமில்லாமல் இந்த கடல் பயணத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த நேற்றைய தினத்துக்கு பிறகு இன்றைய தினம் இந்த பகுதி இந்த நிலவரத்தான் இருக்குது. அதோட முக்கியமாக இந்த 2 வேலைகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அப்போ அதே கூட காரணம் முக்கியம் பண்ணினாங்க. சரி, நாங்கள் மீண்டும் ஒரு காலையில் வந்து சந்திக்கிறோம். இந்த காலையில் குறித்து மறக்காமல் லைக் பண்ணி தேவை.